ஹாய் guys, நான் ஆஃப்ரீன். இது புது வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு ஒரு லெஹெங்கா ஹால் மாதிரி ஒன்று போடலாம். லெஹெங்கா கூட சேர்த்து ப்ளஸ் சுடிதார்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஹால் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு இந்த செட்டாக நான் இப்போ ஒரு சில சுடிதார்ஸாக இருக்கட்டும், லெஹெங்கா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வாங்கினது 2024 எங்கள் கசின் பிரதருக்கு மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜ்க்கு வந்துட்டு ஹல்தி, மெஹந்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன் இதுக்கெல்லாம் வாங்கின அந்த செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் இது. அப்போ வாங்கின மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அப்போதான் எனக்கு ஆக்சுவல் 18க்கு அப்புறமா நான் ஒரு டெசிஷன், எனக்கு ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு ஒன்று நம்மளே வந்து டிசைன் பண்ணி போடுற டெசிஷன் வர ஏஜ்ல வந்துட்டு நான் இப்போ ஆரம்பிச்சது. அது அப்போ கிடைச்ச எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதை விடையும் நல்லா இருக்கு, பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு இப்போ வரைக்குமே கிடைக்கல. நான் தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான் நினைச்சேன். வாங்க வீடியோக்களை போகலாம். சரி, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச வீடியோன்றதுனால நல்லா கீழே அழகா ஜம்முன்னு உட்காந்துட்டேன். கீழே பெட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். வந்துட்டு ஒவ்வொரு லெஹெங்காவா வந்துட்டு கதையோட சொல்லி காட்ட போறேன். அது எப்படி வந்து நான் டிசைன் பண்ணேன், எப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு நான் டிசைன் பண்ணேன்றது நான் ஹோல் ஸ்டோரியோட ஒன்று சொல்ல போறேன். கொஞ்சம் நல்லா ஏதாவது டீ, காஃபி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அழகா உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு, அதாவது கசின் பிரதர் அவங்களோட கல்யாணத்துக்கு நான் என்ன லெஹெங்கா போட்டேன். கல்யாணம் நான் வந்துட்டு அப்போ லெஹெங்கா தான்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். வந்துட்டு இந்த சுடிதாரா இருக்கட்டும், அப்பெல்லாம் எனக்கு அந்த ஐடியா இல்லை சுடிதார்ல எப்படி போறது. லைக் அவ்வளோவா டிசைன்ஸ் எனக்கு எதுவுமே சரிப்படலை. சரி, நம்ம லெஹெங்கால ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போதான் லெஹெங்கா போறது, லெஹெங்கால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். லெஹெங்கா வந்துட்டு வெள்ளைங்க தேடும் போது லெஹெங்கா எனக்கு எதுவுமே ஏத்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. பின்ட்ரெஸ்டியா எந்த லெஹெங்காவும் எனக்கு கிடைக்கல சொல்லலாம். நான் வச்சிருந்த டிசைன் ஆக்சுவலா வந்துட்டு இதுதான். இந்த டிசைனு டோட்டலா வந்துட்டு எனக்கு இப்படிதான் வேணும், இந்த மாதிரிதான் மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசைன்ல தான் நான் வந்து வச்சிருந்தேன். ஆனா அது மெட்டீரியல், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடிட்டே கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்துட்டு பெங்களூரு இல்லைன்னா வந்து சென்னை போனதான் கிடைக்கும். நான் வந்து அப்போ கடலூர்ல இருந்தேன். கடலூர்ல அப்போ அந்த மெட்டீரியல் கிடைக்கல. அப்போ வந்துட்டு இந்த ஒரு மெட்டீரியல் ரேண்டமா தூக்கி போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதுல கிளிட்டர் அப்படியே பொட்டும் அழகா. இதுதான் ஆக்சுவலா அதோடைய டாப், அந்த கிராப் டாப்போடைய பார்ட். இது ஆக்சுவலா மெட்டீரியல்னா இதுதான். உள்ள இருக்கிற லைனிங் வேற, பட் அந்த மெட்டீரியல் வந்துட்டு இதுதான். உள்ள வந்துட்டு லைனிங் ஒரு நல்ல பிரிஞ்சால் கலரா. இது என்ன கலருனால சொல்ல முடியல. ஏன்னா இது ஒரு மாதிரி பிரிஞ்சால் கலர்ல இது அந்த கல்யாணத்துல போடும் போது எனக்கு லிட்டரலா செம்மையா இருந்துச்சு. நான் போட்டோ அட்டாச் பண்றேன். சூப்பரா இந்த போட்டோலாம் அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு வந்தது எல்லாமே. இதோட கிராப் டாப் அந்த பாட்டு இது வந்துட்டு லெஹெங்கா பார்த்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி இப்போ வரைக்குமே அந்த கிளிட்டர் இன்னுமே கொட்டிட்டு தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப ஹேண்ட் வாஷ் வந்துட்டு கையில மட்டும் தான் வாஷ் பண்ற மாதிரி. இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் போடாத மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் போட்டாக்கா அந்த நெட் வந்து கிழிஞ்சிடும் ஆக்சுவலா வாஷிங் மிஷின்ல போட்டா. இது மட்டும்தான் நான் வந்துட்டு மெட்டீரியல் எடுத்து தைச்சேன். மேல வந்துட்டு இந்த ஷாலுமே வந்துட்டு இதுக்கு இது பண்ணல. ஏன்னா மெட்டீரியல் எடுத்ததுனால நான் எதுவுமே இது பண்ணல. பார்த்துட்டு இருக்கும்போது ஷால் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அழகா கிடைச்சிச்சு. எனக்கு இது டோட்டலா பேர் பண்ணும் போது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த கல்யாணத்தப்போ இது சூப்பரா ஒரு மாதிரி நல்லாவே செட் ஆயிடுச்சு எனக்கு இந்த லெஹங்கா. ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லெஹங்கா தான் சொல்லணும். நம்ம ஒன்று ஐடியா எடுத்துட்டு போயிட்டு, ஆனா அது ஒன்று வரும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெஹங்கா. செகண்ட் லெஹங்கா வந்து எப்படின்னா, நான் காமிச்ச அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்ரெஸ்டியான ஒரு லெஹங்கால எனக்கு அந்த கலர்ல தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் மைண்ட் செட்ல போனேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சால் கலர், ஒரு வைலட் கலர்ல எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கிடைச்சோடனே சரி பரவாயில்ல, இருந்தாலும் அது எடுத்துருக்கணுமேனு ஒரு ஐடியா தோணிட்டே இருந்துச்சு எனக்கு. அந்த கலர்லயாச்சும் எனக்கு ஒரு லெஹங்கா வேணும். ஏன்னா எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். ரெட்டு பிளாக் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு லெஹங்கா வேணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து தந்தாங்க. ஆனா இந்த மெட்டீரியல் வந்துட்டு தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது தைச்சு வரும்போது உண்மையாலே சூப்பரா இருந்துச்சு. இது ஆக்சுவலா டபுள் ஷேட்ல இருக்கும். ஒண்ணு மாதிரி மெரூனிஷ் ரெட் கலர், அந்த மாதிரி ஒரு கலர் செரி ரெட் கலர் அந்த மாதிரி இருக்கும். இது கிராப் டாப் பார்ட் அண்ட் இட்ஸ் லெஹங்கா பார்ட். இதுதான் ஒரு லெஹங்கா பார்ட். டோட்டலா இது வந்து நான் எப்போ போட்டேன்னா ரம்ஜான் அப்போ போட்டேன் நான். இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. லெஹங்கா அப்போ எனக்கு டிசைன் பண்ண
தெரியல எனக்கு அப்போ எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம டிசைன் பண்றதுல ஓரளவு கொஞ்சம் ஓகேவா இருக்கும்ன்றது இந்த 2 லெஹெங்காவை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அது வந்துட்டு ஒரு சுடிதார். இதுதான் இந்த லெஹெங்கா பார்ட்லயே 2 லெஹெங்கா தான் நான் வச்சிருந்தேன். நான் டிசைன் பண்ண லெஹெங்கா அது. அப்புறம் வந்து சுடிதார் வந்து பார்க்கும்போது இது ஒரு எல்லோ கலர். எதுக்கு அந்த எல்லோ கலர்னா ஹல்திக்காக நாங்க வாங்கினோம். அந்த உண்மையாலே சூப்பரா இருக்கு. ஆனா இது என்ன ஒரு ஹைலைட்னா, நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஒரு தாட்டி தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் போட எனக்கு சான்ஸே கிடைச்சது இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன்ஸுமே பெருசா வரல. அதனால நான் போடவும் முடியல. எல்லோ வித் பிங்க் ஹல்திக்கு ஏத்த ஒரு தி பர்ஃபெக்ட் மேட்சுக்கு எல்லோ வித் பிங்க்லேயே எனக்கு கிடைச்சது ஒரு சுடிதாரு. ஒரு மாதிரி லாங் அம்பரலா டைப். லைக் அவங்க வந்துட்டு ஒரு தீம் மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டாங்க, எல்லோ கலர்ல வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஐடியானா, எல்லோனா டோட்டலா எல்லாருமே எல்லோ தான் போடுவாங்க. எனக்கு இந்த பிங்க்குமே சேர்த்து போடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஐடியாவில் வச்சிருந்தேன். பட் நான் போய் ஷாப்ல கேட்கும் போது இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. எனக்கு எல்லோ கலர்ல ஒரு சுடிதார் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் அவங்க ரேண்டமா எடுத்து போட்டது தான் இது. பட் எனக்கு அந்த நான் யோசிச்சது எனக்கு வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி அழகா ஒரு பிங்க் வித் எல்லோ சுடிதார், ஒரு அம்பரலா டாப்ல சூப்பரா இருந்துச்சு. எனக்கு லிட்டரலா ஒரு மாதிரி நல்ல இந்த மாதிரி ஒரு கலர் நான் ஒரு லைட் கலர்லாம் நான் வந்துட்டு அப்போ நான் பார்த்தது இல்லை. எனக்கு இது அம்பரலா டைப்ல சுடிதார் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. இது கூட வந்துட்டு எனக்கு ஒரு பெல்ட்டும் வந்திருந்தது, ஹிப் பெல்ட் மாதிரி ஒன்று. மாதிரி ஒரு அழகான பிங்க் ஹிப் பெல்ட். அப்புறம் கூட வந்துட்டு ஷால். நான் இது யூஸ் பண்ணல பெஸ்டா, இது மட்டுமே போட்டு அழகா சுத்திட்டு இருந்தேன். எனக்கு மல்டி கலர் மாதிரியும் இருக்கு, ஆனா பட் எல்லோ அந்த மாதிரி ஒரு கலர். இது சூப்பரா இருந்துச்சு எனக்கு பார்க்க. இப்போ வரப்போற ஒரு சுடிதாரா இல்லை இது வந்துட்டு இதோட பேர் எனக்கு சரியா தெரியல. இது வந்துட்டு ஒரு பார்ட் தான் இது. இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஷராரா. எனக்கு இது இந்த கலருமே சரி, ஃபர்ஸ்ட் வாங்கும் போதே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது, இந்த கலர் வந்துட்டு எனக்கு செட் ஆகுமா. ஏன்னா இந்த கலர் இது வரைக்கும் நான் போட்டதும் கிடையாது. இது ஷராரா வந்து சுத்தமா ஐடியா கிடையாது எனக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல சுடிதாரும் லெஹங்கா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருந்தேன். ஷராரா டோட்டலா ஐடியாவே இல்லை. இது ரேண்டமா கிடைச்ச ஒரு ஷராரா இதுதான் இது. இது ஆக்சுவலா வந்து ரிசப்ஷனுக்காக போட்டேன். இந்த ஷராரா வந்து கலர் இந்த மாதிரி ஒரு கலர் தான் இதுக்கப்புறமும் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கப்புறமா அந்த கலரே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தட் என்னோட ஸ்கின்க்கு சூட்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோ அட்டாச் பண்றேன். அந்த ஷராரா வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு எனக்கு. அது லிட்டரலா இதோட கலர் காட்டிடுறேன். ஒரு ராணி பிங்க் கலர் மாதிரி, அப்படியே கலரே ஒரு மாதிரி என்ன அழகா காட்டுச்சு. இது மாதிரி கலர் என்னோட கலருக்கு நான் சூட் ஆகாது, இது ஒரு மாதிரி ராணி பிங்க் கலர்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது டவுன் ஆக்கி காட்டணும்ன்ற ஒரு பயத்திலே இருந்தேன் நான் இந்த கலர் எனக்கு போட்டதுக்கு அப்புறமா லிட்டரலா நான் ரொம்ப அழகா, எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆச்சு. போடும்போது சூப்பரா இருந்துச்சு. டீட்டெயிலிங் செம்மையா இருந்துச்சு. எனக்கு இதுக்கப்புறம் இந்த ஒரு டோட்டலா இந்த ராஜஸ்தானி டைப்ல எனக்கு இந்த ஷராரா டோட்டலாவே அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் தந்துச்சு எனக்கு. அழகா கீழே இதுதான் வந்துட்டு அந்த டாப் பார்ட். இது வந்துட்டு ஷார்ட் குர்த்தி மாதிரி அழகா வந்துச்சு. இந்த மாதிரி கீழே அழகா ஒரு டீட்டெயிலிங்ஸ்லாம் தந்து, மேல இந்த மாதிரி நடுவுல எதுவுமே இல்லை, சிம்பிளா இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு டாப் பார்ட். பாட்டம் பார்ட் வந்துட்டு ஒரு அழகா ஒரு பிளாசோ பேண்ட். அதுக்குமே மேல ஃபுல்லா பிளெயினா வந்துட்டு கீழே வந்துட்டு லாஸ்டா அந்த டாப்க்கு கீழே என்ன டீட்டெயிலிங்ஸ் தந்தாங்களோ அதே மாதிரி ஒரு டீட்டெயிலிங் சூப்பரா இருந்துச்சு. ஹைலைட் வந்துட்டு இந்த ஷால் தான். ஏன்னா இது இங்கெல்லாம் நான் ஏன் நினைச்சேன், இங்கெல்லாம் பிளெயினா வச்சுட்டு ஷால்ல வச்சாங்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன் மாதிரி ஷால்ல நடுவுல அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகா, ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு. இது ரொம்பவும் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் இல்லாம சிம்பிளா முடிக்கிற மாதிரி ஒரு இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நான் நிறைய இது தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. வர்த் த ப்ரைஸ்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 2000 கிட்ட வந்துச்சு எனக்கு. இந்த ஷராரா ஹோல் செட்டாவே 2000 கிட்ட வந்தது. இந்த எல்லோ சுடிதார் வந்துட்டு எனக்கு 1500 கிட்ட வந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, வர்த் த ப்ரைஸ்ன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் சரியா ஞாபகம் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு ஹாஃப் சாரி மாதிரி ஒன்று போடலாம். லைக் அது ஹாஃப் சாரி மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் லெஹெங்கா மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். இந்த தட்டி கொஞ்சம் கான்ட்ராஸ்டா போகலாம். லைக் வந்துட்டு என்னோட கலருக்கு வந்துட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கா, நான் கொஞ்சம் வந்துட்டு மெலனின் கலருன்றதுனால எனக்கு ஒரு டவுட், பேபி பிங்க் கலர்ஸ்லாம் வந்துட்டு சூட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ தாட் லைக் எனக்கு ஒரு பார்பி டெஸ்ஸி பார்பி மாதிரி நம்ம ஏன் வந்துட்டு எடுக்கக்கூடாது,
ஒரு பிளான் பண்ணி ஒரு டிசைன் பண்ணக்கூடாது. டெஸி பார்பி ஸ்டைல் லெஹெங்கா வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு பிங்க் கலர்ல போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எப்பயுமே வந்துட்டு ராஜா கையை வச்சா தப்பாதுன்ற மாதிரிதான் இந்த தாட்டியுமே ஒரு மாதிரி லெஹெங்கா நல்லாவே செட் ஆச்சு. கலருமே சரி, அதுக்கேற்ற வந்துட்டு எனக்கு அதுக்கேற்ற ஷாலா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எனக்கு கலர் நல்லாவே மேட்ச் ஆச்சு. ஸோ அதோட பார்ட் வந்துட்டு டாப் பார்ட் இதுதான். அது பிங்க் கலர் ஜஸ்ட் பார்பி ஒரு மாதிரி டோட்டலாக எனக்கு அது போடும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டெஸி பார்பி ஃபீல் தர மாதிரி இருந்தது எனக்கு. இது வந்துட்டு டாப் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் லெஹெங்கா இதுதான். டோட்டலாக வந்துட்டு இது மெட்டீரியல் எடுத்து தான் எடுத்தேன். இது வந்து நான் வாங்கல எதுவுமே பண்ணல. மெட்டீரியல் எடுத்து உள்ள லைனிங் எடுத்து நான் வந்துட்டு இது ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். இந்த மாதிரி டிசைனின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண தந்துடுவேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் டெய்லர் எனக்கு கரெக்டாக இருந்தாங்க. நான் எப்படிலாம் டிசைன் சொல்கிறேனோ அதுக்கு மாறாவோ இல்லை அதுக்கு கம்மியாகவும் செய்ய மாட்டாங்க. நான் எப்படி டிசைன் சொல்கிறேனோ ஃபிட்டாகவும் அதுக்கேற்ற டிசைன் அப்படியே செஞ்சு தந்துடுவாங்க. எனக்கு அதனாலே நான் வந்துட்டு எப்படிலாம் டிசைன் சொல்கிறேனோ எனக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக நல்லா சொல்ல வந்து எனக்கு அந்த டிசைன்ஸ்லாம் இன்னும் அழகாக வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியும் இருக்கணும், இதுக்கு ஒரு ஹாஃப் சாரி கட்டுற மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து தைச்சிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே ஷால் தெரிஞ்சது தான் கொஞ்சம் ரொம்ப ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகவும் போடுற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அதில் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். ஏன்னா கான்ட்ராஸ்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ராஸ்டாக ப்ளூ எடுத்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் செட் ஆகல, ப்ளூவும் பிங்க்கும் அவ்வளோவா செட் ஆகல எனக்கு. அப்போது வந்துட்டு ஃபங்க்ஷன் காலில் ரேண்டமாக டக்குன்னு எடுத்து இந்த கலர் வீலில் செக் பண்ணும்போது செக்லாம் பண்ணல. எனக்கு டக்குன்னு அந்த கான்ட்ராஸ்ட்லேயே கொஞ்சம் பிங்கிஷாகவும் இருக்கணும், அதே டைம் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அழகான ஒரு பிங்க். இது என்ன பிங்க்னு சொல்றது எனக்கு தெரியலன்னா இது கலரே வந்துட்டு ப்ரௌனாகவும் இருக்கும், லைக் அட் த சேம் டைம் இந்த நம்ம லிப்ஸ்டிக் நியூட் ஷேட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான கலர். இதுக்கும் செம மேட்சாக இருந்தது. நான் அந்த சாரீ வந்துட்டு டோட்டலாக ஹாஃப் சாரியாக வந்துட்டு பில்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப அழகாக டோட்டல் டெஸி பார்பி லுக் எனக்கு தந்துருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட லெஹங்கா அண்ட் அந்த கிராண்டான கொஞ்சம் சுடிதார் அந்த அந்த கசின் பிரதருக்கு வந்துட்டு என்ன வெட்டிங்கில் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது தான் இதுதான். ஸோ வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லெஹெங்காவை டிசைன் பண்ணதா இருக்கட்டும், இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஐடியாவில் போயிட்டு நான் வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த லெஹெங்காவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் நான். இதுக்கப்புறம் வந்துட்டு சுடிதார்ஸுமே நிறையா நான் வந்துட்டு எங்கள் அம்மாவோடைய சாரியில இருந்து சுடிதார் தைச்சதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இன்னும் வர வீடியோஸ்லலாம் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நான் இப்படிதான் டிசைன் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிசைன் பண்ணி ஒரு லெஹெங்காவாக நான் போட்டது. இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்குமே நான் வந்துட்டு போடுறேன். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரப்போகிற வீடியோஸ்க்கு டிசைன் பண்ணுற ட்ரெஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு லெஹெங்கா எல்லாமே பிடிச்சிருந்தது, இது எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எந்த லெஹெங்கா எனக்கு மோஸ்ட் சூட்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.